மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் மாவட்டத்தில் ஆனந்த சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விநாயகர் சதுர்த்தியை தொடர்ந்து 10 நாட்கள் கழித்து கொண்டாடப்படும் இந்த விழாவை பழங்குடியின மக்கள் ஆனந்த சதுர்த்தி என அழைக்கின்றனர். இந்த நிகழ்ச்சியில் விநாயகர், காளி உள்ளிட்ட பல்வேறு கடவுளர்களின் தத்ரூபமான நகரும் சிலைகள் இடம்பெற்றன. மேலும் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் இந்த நிகழ்வில் இடம்பெற்றன. சண்டிகர் மாநிலத்தின் மணி மகேஷ் யாத்திரைக்கு சென்றபோது அங்கு பெய்த கனமழையிலும் நிலச்சரிவுகளிலும் சிக்கிய யாத்ரிகர்கள் முழுவதும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். சண்டிகர் மாநிலம் ஷிம்லாவில் மணிமகேஷ் யாத்திரை மேற்கொண்ட மக்களில் ஏற்கனவே 588 பேர் மீட்கப்பட்ட நிலையில் தற்பொழுது மீண்டும் 17 ஹெலிகாப்டரில் 64 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். யாத்திரை மேற்கொண்ட மக்களில் ஏராளமானோர் உயிரிழந்ததாக தகவல் வெளிவந்த நிலையில் அது தவறான செய்தி எனவும் 17 யாத்ரிகர்கள் மட்டுமே பல்வேறு காரணங்களால் உயிரிழந்ததாக அம்மாநிலத்தின் வருவாய்த்துறை அமைச்சர் தெரிவித்தார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் மாநகரில் பிரம்மாண்ட விநாயகர் சிலை ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கரைக்கப்பட்டது. விநாயகர் சதுர்த்தி விழா நிறைவு பெற்றதை அடுத்து ஹைதராபாத், செகந்திராபாத், கைதராபாத் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வைத்து வழிபட்ட விநாயகர் சிலைகள் விழாவின் இறுதியாக ஊர்வலமாக கொண்டு சென்று கரைக்கப்பட்டன. குறிப்பாக பக்தர்களிடையே பெரிதும் கவனம் பெற்ற 69 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட விநாயகர் சிலை கரைக்கப்பட்டது. அப்போது ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.